என்கிட்ட இருந்து இன்னைக்கு ஒரு உஷ்ணம் உங்கள்கிட்ட கிடைச்சிருக்கும். அது நாளைக்கு உங்களுக்கு ஏதோ ஒரு விஷயத்துக்கு தேவைப்படும். இன்னைய சூழல்ல உங்களுக்கு எது தேவைப்படும்னா, உங்க உடலை காப்பாத்திக்கிறதுக்கோ, உங்க கர்ம வினையை உங்க அழிக்கிறதுக்கோ, சின்ன சின்ன இடத்துல உங்களுக்கு நீங்க இந்த சமூகத்துல இந்த உலகத்துக்கு சண்டை போடுறதுக்கு இந்த உஷ்ணம் உதவியா இருக்கும். நாளைக்கு நீங்க தியானத்துல உயர உயர அது அனுபவத்துக்கு உயர்வா இருக்கும். இதுதான் விஷயம். இன்றைய ப்ராப்ளத்தை சால்வ் பண்றதுக்கு இந்த உஷ்ணம் உதவியா இருக்கும். நாளைக்கு அது ப்ராப்ளம்லாம் சால்வ் ஆகி வரும்போது, உடல் நல்ல தன்மைக்கு வரும்போது தியானத்துக்கு அது சாதுவா இருக்கும். அப்ப முதல் கட்டம் எனக்கு என் உடல் சார்ந்து, இரண்டாவது கட்டம் என்னுடைய கர்ம வினை சார்ந்து, மூணாவது கட்டம் என்னுடைய பித்திருக்கள் சாபம், நாகதோஷம் இதுக்கெல்லாம் இருந்துச்சு. நாலாவது கட்டம் தான் எனக்கு தியானத்துக்கான அடிப்படையை கதவு திறந்துச்சு. அப்ப அந்த உடல்ல நல்ல தன்மை வரும்போது அந்த தியானத்துக்கான மாற்றத்தை கொடுக்கலாம். அப்ப நிறைய வெவ்வேறு தன்மைகளை உடலுக்குள்ள வச்சுக்கிட்டு பெரும் தியானத்தை கொடுத்தோம்னா உடல் தாங்காது, உடல் நல்ல சூழலை அதை அனுபவிக்காது. அப்படிங்கிறது தான் அதோட விஷயம். அதுதான் நான் உங்களுக்கு அடிப்படையா சொன்னேன். ஆன்மா எல்லாத்துக்குள்ளேயும் ஆன்மா இருக்கு. ஆன்மா நீளமாக இருக்கு, அது விஷத்தன்மையோட இருக்கு. அதுக்குள்ள சந்திரக்கலை சூரிய கலையாக இருக்கிறது உயிர் சக்தியாக இருக்கு. அது அந்த ஆன்மாவை உயிர் சக்தியாக மாற்றுது. அதை பொலிவு இழந்ததை பொலிவாக்குது. அப்ப அந்த பொலியோட செயலோட அது ஒரு செயல் மாற்றுது. அப்ப அதுக்குள்ள என்ன இருக்கு? அந்த ஞாபக சக்தி தான் நீளமா இருக்கு, ஆன்மாவா இருக்கு.